மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் 3 மாலை 4 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. தன்னுடைய டூ வீலரை எடுத்தவன் நேராக மீராவின் வீட்டு முன் வாசலில் சென்று நிறுத்தினான். ஏற்கனவே 2 குழந்தைகளை வெளியில் அமர்த்தி ஏதோ சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தை பார்க்கவும் அவனையும் அறியாமல் புன்னகை தோன்றியது. ஹலோ, வரலாமா என்று குரல் கொடுத்தான். அட நீங்களா சார், வாங்க இங்கே என்று சொல்லியபடியே எழுந்து நின்றாள். என்ன இந்த பக்கம்? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. கிட்டத்தட்ட 10 நாள் இருக்குமா? வேலை ரொம்ப அதிகம் மீரா. இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயான மீரா. நேராக உன்னை பார்க்க இங்கே வந்துட்டேன். சொல்லுங்க, நான் ஏதாவது செய்யணுமா? ஆமாம் மீரா, உங்ககிட்ட நான் உதவி கேட்டு வந்திருக்கிறேன். அந்த உதவி என்னன்னா, என்னோட அப்பா உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. உன்னை பற்றி அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா உன்னை கையோட அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறார். அதற்காக தான் வந்திருக்கிறேன். தேவா சார், என்ன இது திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க? என்ன பயந்துட்டிங்களா? பயம்லாம் படாதீங்க. அப்பா பயங்கர சாஃப்ட்டு. இன்றைக்கு மட்டும் அவங்கள பார்த்து பேசுனீங்கன்னா நீங்கள் தினமுமே அவங்கக்கிட்ட பேச வருவீங்க. அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக பேசுவாங்க. இப்போவே புறப்பட்டு வரணுமா? மீரா, விளையாட்டுக்கு ஒன்றும் சொல்லலை, சீரியஸாகவே உண்மையாகத்தான் சொல்கிறேன். இப்போவே கிளம்பி வரணும். நான் என்னோடய டூ வீலர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் வர்றதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. என் வீடு வரைக்கும் டூ வீலரில் போகலாம். அதற்கு மேலே போகணும்னா தான் நடந்து போகணும். என்ன சொல்கிறீங்க? என்று எழுந்து யோசித்தவள் சுற்றிலும் பார்த்துவிட்டு, சரி பசங்களா, நாளைக்கு மறுபடியும் இதே நேரத்துக்கு வரணும். நாளைக்கு நான் உங்களுக்கு வேறு பாடம் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் போகலாம். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இல்லையா, அந்த பாடத்தை எல்லாம் எழுதணும். நல்லா படிச்சுட்டு நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்லணும். ஓகேவா என்று 2 சிறுவர்களையும் அனுப்பி வைத்தவள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மாற்ற வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை மீரா. ஓகே, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். கதவை லாக் பண்ணணும் இல்லையா என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து வீட்டிற்குள் சென்றாள். 5 நிமிடம் கழித்து வெளியே வந்தாள் மீரா. லேசாக முகம் கழுவி சிறு ஒப்பனையோடு வந்திருந்தாள். அவளை பார்த்தவனுக்கு மனதிற்குள் தேவதை ஒன்று மெல்ல நடந்து வருவது போல தோன்றியது. ஹலோ தேவா சார், என்ன நின்றுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? நான் வந்துட்டேன், புறப்படலாமா? அவனுக்கு எதிரே நின்று கை நீட்டி பேசிக்கொண்டிருந்தாள். சட்டென விழிப்பு வந்தது தேவாவிற்கு. என்ன சொன்னீங்க என்று கேட்க, சரிதான், என்னவோ ஆயிடுச்சு உங்களுக்கு. நான் பேசினது எதையுமே கவனிக்கலையா? போகலாமான்னு கேட்டேன். போகலாமே போகலாமே என்று சொன்னபடியே வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ரோடு கொஞ்சம் சரி கிடையாது, உங்களுக்கே தெரியும். சின்ன பாதை தான். பயமாக இருந்தால் என்ன பிடிச்சிக்கலாம். நான் தப்பாக எதுவும் நினைக்க மாட்டேன். ரிவ்யூ கண்ணாடியில் அவளது முகத்தை பார்த்தபடியே கூறினான் தேவா. அவன் கூறியதற்கு பதிலாக சிறு புன்னகை ஒன்று மீராவின் முகத்தில் உதயமாகியது. அடுத்த 10வது நிமிடம் தேவாவின் வீட்டு வாசலில் வண்டி நின்றது. இறங்கியபடியே வீட்டை பார்த்தால் மீரா. வீடு சற்று பிரம்மாண்டமாக பெரியதாக இருந்தது. அந்த ஊரை பொறுத்த வரை பெரிய வீடு என்று கூறினால் இவனுடையது தான் என்று சொல்ல வேண்டும் போல தோன்றியது. அந்த அளவிற்கு பெரிய வீடு இவனுடையது. என்ன வாசல்லையே நின்னா என்ன அர்த்தம்? நேராக உள்ளே வாங்க, அப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன திடீர்னு அப்பா என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே தேவா சார். இங்கே வந்ததுலேருந்து உன்னை பற்றி நிறைய அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறேன். தோட்டத்தில் வேலை செய்கிற நிறைய பேருக்கு புதுசாக வந்த டீச்சர் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. பசங்க எல்லாருமே ஆர்வமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அப்பா நிறைய நாள் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மழை வந்தது இல்லையா, அங்கே நீ தங்கினவங்களுக்கு செஞ்ச உதவி எல்லாமே அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் அப்பாவுக்கு உடனே உன்னை பார்க்கணும்னு தோண்டிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. பயப்படாமல் தயங்காமல் வீட்டுக்குள்ளே வா. அப்புறமா கேட்க மறந்துட்டேன், வீடு உனக்கு பிடிச்சிருக்குதா? தேவா சார், அரண்மனை மாதிரி இருக்குது உங்கள் வீடு. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். உள்ள வா. ஹாலில் இருந்த சோபாவில் தேவாவின் தந்தை அமர்ந்திருந்தார். இதுதான் எங்கள் அப்பா, பெயர் சகாயம். வணக்கம் அங்கிள் என்று சொன்னபடியே அவருக்கு அருகே சென்றவள் அவரது பாதம் தொட்டு வணங்கினாள். நல்லா இருமா, நல்லா இரு, இப்படி உட்காருமா. உன் பேர் தான் மீராவா? ஆமாம் அங்கிள் என்று கூறினாள். முகம் லட்சுமிகரமாக இருக்குதுமா. அருவுக்கலை முகத்தில் அவ்வளவு சொட்டுது. உன்னை பற்றி கேட்டது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்படி கூட ஒரு இந்த காலத்தில் பொண்ணுங்க இருக்கிறாங்களா அப்படின்னு. அங்கிள், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்காதீங்க. நான் செய்கிறது எல்லாமே எதுவுமே கிடையாது. ரொம்ப சின்ன காரியம்தான். சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஆசை இதுதான். அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிம்மா, உன்னோட அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா சாரிப்பா, மீராவுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க கோயம்புத்தூரில் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறாங்க. மீரா இங்கே வேலைக்காக வந்திருக்கிறா. சாரிப்பா, முழுசாக உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை. பரவாயில்ல தேவா சார், அப்பா தெரியாமல் தானே கேட்டாங்க. எவ்வளவு பெருந்தன்மையாக பேசுகிறம்மா. என்னடா இப்படியே நின்றுக்கிட்டு இருப்பியா? இந்த பொண்ணுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்குற ஐடியா இல்லையா? அப்பா,
போடா வேலைக்கார அம்மா கிட்ட சொல்லி சாப்பிட எடுத்துட்டு வர சொல்லு. உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்குதா அம்மா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அங்கிள். அப்படின்னா இங்கேயா தங்கிடுவதானே? ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க அங்கிள்? இங்கே தான் இருக்க போகிறேன். இனிமே வேலை கூட கன்ஃபார்ம் பண்ணி தந்துடுறதா சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் ஊருக்காரங்க ரொம்ப பாசக்காரங்கம்மா. நீயும் ஒரு வேளை போகிறேன்னு சொன்னால் கூட உன்னை விடமாட்டாங்க. வம்படியே பிடிச்சு வச்சுக்குவாங்க. போராட்டம் நடத்தக்கூட தயங்க மாட்டாங்க தெரியுமா? அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் ஆகாது அங்கிள். வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அம்மாவையும் இங்கே அழைச்சிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இது நல்ல முடிவுமா. சீக்கிரமாக அம்மாவை இங்கே அழைச்சிட்டு வந்துடு. அதற்குள்ளாகவே வேலைக்கார பெண்மணி ஒரு ட்ரேயில் காஃபி சாப்பிடுவதற்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தார். எடுத்துக்கோங்க என்று சொல்ல ஒரு டம்ளரில் இவளுக்கு காஃபி ஊற்றியவள் அதே போல இவருக்கும் ஊற்றிக் கொடுத்தாள். நீங்களும் குடிங்க அங்கிள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே தேவாவும் அங்கே வர அவனுக்கும் ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றி நீட்டினாள். நல்லா பார்த்துக்கோ தேவா, எதற்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன் தெரியுமா? இது போல் ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்து உபசரித்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நானும் மாட்டேன்னு எதுவும் சொல்லலையே, நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனே, அப்புறம் என்னவா? இருவர் பேசுவதையும் மாறி மாறி பார்த்தவளுக்கு மனதின் ஓரத்தில் லேசாக வலிக்க ஆரம்பித்தது. மனதிற்குள் வைத்திருந்தது நிறைவேறாத ஆசைதான். ஆனால் அதை வெளியே கூட சொல்ல முடியாது. இவ்வளவு வளமாக வாழ்பவர்கள் ஒன்றுமில்லாத தன்னை எப்படி தன்னுடைய குடும்பத்திற்குள் ஏற்றுக்கொள்வார்கள்? நிச்சயமாக நடக்காது. நடக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாலும் அது பேராசைதான். அப்படிப்பட்ட பேராசை தனக்கு எப்போதும் வரக்கூடாது என்று ஆண்டவனிடம் முதல் வேண்டுதலை வைத்தாள் மீரா. என்னம்மா, வந்தபோது கலகலப்பாக பேசின மாதிரி இருந்தது, திடீர்னு அமைதியாகிட்ட. சாரி அங்கிள், வேறு ஏதோ யோசனை. என்ன தேவா சார், கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டிங்களா? அப்படின்னா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? யார் அந்த பொண்ணு? உங்களை கட்டிக்க போகிற அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன என்கிட்ட சொல்லுவீங்க தானே? உன்கிட்ட சொல்லாமலா? நீ இல்லாமல் என்னோடய கல்யாணமே நடக்காது தெரியுமா? சொல்லிவிட்டு சிரிக்க அதனோட தேவாவின் தந்தையும் இணைந்து கொண்டார். சரியான விஷமக்கார பையன் தெரியுமா? இவ்வளவு சீக்கிரமாக மனசுக்குள்ளே இருக்கிறத எதையுமே சொல்ல மாட்டான். நம்ம தான் கண்டுபிடிச்சா உண்டு. என்றபடி சிரமப்பட்டு சிரித்தாள் மீரா. என்ன தேவா, இன்னும் நேரம் இருக்குதே, நீ மீராவை அப்படியே அழைச்சிட்டு போய் தோட்டத்தை சுற்றி காட்டலாம் இல்லையா? இதோ அழைச்சிட்டு போகிறேன், வரீங்களா மீரா? நான் பார்த்து என்ன ஆக போகுது தேவா? சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீ பார்க்காம வேற யார் பார்க்க போகிறாங்க? ஒரு வாக்கு மாதிரி போயிட்டு வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது சீசன் நேரம் இல்லையா? தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூத்துருக்குது. உனக்கு பூக்கள்னால் ரொம்ப இஷ்டம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். போய் பார்த்துட்டு வா. நேரம் நல்லா இருக்குது, நிறையவே இருக்குது. சரி அங்கிள், பார்த்துட்டு வரேன் என்று எழுந்து நின்றாள் மீரா. மனதிற்குள் எங்கோ வழியெடுக்க ஆரம்பித்தது மீராவிற்கு. நிறைவேறது என தெரிந்தும் ஆசை வைப்பது தன்னுடைய தப்புதான் என நினைத்து முதல் முறை மனதிற்குள் கூறிக்கொண்டாள். வீட்டிற்கு அருகிலேயே கிளைப்பாதையாக ஒரு பாதை செல்ல அங்கே அழைத்து சென்றான். காலையில் வேலைக்கு எல்லாருமே இந்த வழியாகத்தான் வருவாங்க. நேரம் இங்கே வந்தாங்கன்னா பிறகு சாயங்காலம் 5 மணிக்கு புறப்பட்டுடுவாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்கள வேலை வாங்குறதெல்லாம் கிடையாது. எல்லா வேலையும் கவனிச்சுக்க இங்கே இன்னொருத்தர் இருக்கிறாங்க. அவர் தான் இவங்கள வேலை வாங்குறது எல்லாம். ஆனால் எல்லாமே ஒரு அளவுக்கு தான். அதிகமாக மிரட்டி வேலை வாங்குறதெல்லாம் இங்கே கிடையாது. வேலை செய்கிறவங்கள பார்க்கும்போதே நமக்கு அவ்வளவு நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாலியாக வேலை செய்வாங்க, பாட்டு பாடிக்கிட்டு, ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு. சமயத்தில் நாம் அவங்க கூட ஐக்கியம் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு இருக்கும். என்ன மீரா, நான் தான் நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வர்ற. பிரமிப்பாக இருக்குது தேவா சார். ஏன் இந்த ஊர்க்காரங்க உங்கள் மேலே இந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்குறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீரா. இந்த பழக்க வழக்கம் எல்லாம் எனக்கு எப்படி வந்ததுன்னு நினைக்கிறேன். என்னோடய அப்பா கிட்ட இருந்து தான் வந்தது. அப்பாவும் இது போல தான் இங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்க. அதை பார்த்து வளர்ந்ததால் என்னவோ எனக்கும் அதே பழக்கம் ஆயிடுச்சு. உங்கள் அம்மா அவங்கள பற்றி எதுவுமே இது வரைக்கும் சொன்னது இல்லை தேவா சார். சாரி, உங்களுக்கு தெரியாதா? என்னோடய அம்மா என்னோட 5வது வயசில் இறந்துட்டாங்க மீரா. அப்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, மாட்டு வண்டி ரேஸ். அம்மாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நிறைய முறை இது வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கும் சின்ன வயசுலேருந்து அம்மா பேச்சை எதுவும் கேட்க எல்லாம் கிடையாது. அவங்க பிடிவாதமாக தொடர்ந்து ஒவ்வொரு ரேஸுக்கும் போய்கிட்டு இருந்தாங்க. காளமாடு ரெண்டும் எப்படி இருக்கும்னா, ஹைட்டாக கொம்பு சீவி விட்டு பெயிண்ட் அடித்து பார்க்கவே கம்பீரமாக இருக்கும். ஒரு தடவை தோட்டத்தில் வேலை செய்கிற ஒருத்தங்களை ஒரு காளமாடு துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க பயந்து அலறி அடித்து ஓடி போக அவங்கள காப்பாற்ற போன அம்மாவை அந்த மாடு முட்டிடுச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மீரா. அம்மாவை வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த திண்டில் தான் கொண்டு வந்து படுக்க வச்சுருந்தாங்க. உடம்பு முழுக்க ரத்தத்தோட, கண்கள் சொருக அரை மயக்கத்தில் இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் அம்மா அம்மானு அழுதுகிட்டு இருந்தேன். அப்புறம் அவசரமாக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனாங்க. அம்மாவை பிழைக்க வைக்க முடியல.
அப்பா அதுக்கு பிறகு ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு காளை மாடு 2யுமே வித்துட்டாங்க. ரேஸ்க்கு போறது கூட முழுக்க முழுக்க விட்டுட்டாரு. அப்புறமா எப்படி வளர்ந்தேன்னு கேட்குறீங்களா? இப்போ அப்ப இருந்து எங்க தோட்டத்தில வர்றவங்க தான் என்ன கிட்டத்தட்ட வளர்த்து விட்டாங்க. எனக்கு யார் வீட்டு சாப்பாடு பிடிக்குதோ, அவங்க வீட்டு சாப்பாட கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அதனாலேயே எனக்கும் சேர்த்து ஒவ்வொருத்தருமே எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்படித்தான் என்னோட சின்ன வயசுல வளர்ந்தது. அப்புறமா அப்பாவும் நானும் மட்டும்தான். அப்பாவுக்கு நான் தான் உயிர். அம்மா இல்லாம வளர்றது கொடுமையான விஷயம் தான். ஆனா, எந்த இடத்துலயுமே அப்பா, அம்மா இல்லாதத உணர வைக்கவே இல்ல. அந்த அளவுக்கு எனக்கு நல்ல விதமா பார்த்துக்கிட்டாங்க. அப்பா நெனச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா, எந்த இடத்துலயுமே அவங்க அப்படி யோசிக்கவே இல்ல. வாழறது எனக்காக மட்டும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறமா தோட்டத்துல இருக்கிற எல்லார் கூடவும் பழகினதால அவங்களோட சம்பளம் என்ன இதெல்லாம் இயல்பா எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது மீரா. என்னோட 14வது வயசுல தோட்டத்தோட வரவு செலவு கணக்கு மொத்தத்தையுமே பார்த்துக்கிட்டு அப்பாக்கிட்ட நான் சண்டை போட்டேன். இவ்வளவு நல்லா லாபம் வரும்போது அவங்களுக்கு கூட ரூ. 10 ஏத்தி குடுக்கறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக அப்பா யோசிக்கவே இல்ல. தோட்டத்துல வேலை செய்ற எல்லாருக்குமே இன்கிரிமெண்ட் மாதிரி பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு என்கிட்டயும் சொன்னாங்க. இங்க வேலை செய்ற எல்லோருக்குமே நம்ம ஒரு வகையில உறவுக்காரங்க. இந்த உறவுக்காரங்க அதனால அவங்களோட நல்லது கெட்டது எல்லாமே நாம தான் பார்த்துக்கணும் தேவா. எந்த சூழ்நிலையிலயும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கை நல்லா தான் போய்க்கிட்டு இருக்குது. கடவுள் அருளால. "ஏ மீரா என்ன இது கண் கலங்குற?" இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அம்மாவ பத்தி கேட்டிருக்க மாட்டேன் தேவா. ஐ அம் சாரி. உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க வேண்டாம். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல வருஷம் ஆகிடுச்சு மீரா. இன்னைக்கு அது ஒரு சம்பவம் அவ்வளவுதான். அன்றைக்கெல்லாம் நிறைய அழுதுருக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பா நிறைய நாள் என் கூடவே இருந்து சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப எல்லாம் அப்பா அடிக்கடி சொல்றது இதுதான். "என்னால தான் நீ இப்படி தனியா இருக்கிறபடி ஆயிடுச்சு தேவா. நான் சரியா இருந்திருந்தா இன்றைக்கு உங்க அம்மா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது" அப்படின்னு அடிக்கடி சொல்வாங்க. ஆனா, இன்னைக்கு எனக்கு அதெல்லாம் எதுவும் தோன்றதில்ல. அப்பா மட்டும்தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அப்பாவும் எனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க. "பார்த்து மீரா, பக்கத்துல பள்ளம் இருக்குது பாருங்க, விழுந்துடப் போறீங்க" என்று சொன்னபடியே அவளது கரம் பற்றி நிறுத்தினான். இப்போதுதான் மீரா தனக்கு முன்னால் இருந்த அந்த பள்ளத்தை பார்த்தாள். சிறு பள்ளம்தான். பேச்சுவாக்கில் தேவாவின் முகத்தையே பார்த்து வந்தவள் எதிரே இருந்த சிறு பள்ளத்தை கவனிக்கத் தவறியிருந்தாள். தெரியாமல் கால் வைத்து இருந்தால் நிச்சயமாக அவள் விழுந்திருக்கக்கூடும். சாரி என்று சொன்னபடியே நடக்க ஆரம்பித்தாள் மீரா. "அதெல்லாம் வேண்டாம் மீரா. இனிமே என்னோட கையை நீ விடக்கூடாது. நான் பிடிச்சிட்டு வரேன்" என்று சொன்னபடியே அவளது கரத்தை பிடித்து தன்னுடைய கைக்குள் வைத்து கொண்டான். அவனுடைய கதகதப்பான உள்ளங்கையில் சூடு சட்டென இவளது உடலில் சிறு சிலிர்ப்பை தோற்றுவித்தது. ஏனோ அந்த நேரம் அத்தனை பிடித்திருந்தது மீராவிற்கு. அவனுடைய கரத்திற்குள் இவளது சிறு கரம் தளிர் போல பற்றியிருப்பதை பார்க்க. "என்ன யோசனை மீரா? வான்னு சொன்னேன்" என்று மெல்ல அவளை நகர்த்திச் சென்றான். பெரிய அளவில் மல்லிகை தோட்டம் போட்டிருந்தார்கள் இவனது தோட்டத்தில். "வாவ், மல்லிகைப்பூ" என்று ஆர்வமாக கண்களை விரித்தாள் மீரா. "உனக்கு பிடிக்குமா? பூ வேணும்னா கொஞ்சமா பறிக்கலாமா?" என கேட்டான். மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் அங்கே ஒவ்வொரு பூக்களும் மலர ஆரம்பித்திருந்தது. அதன் வாசனையே அவ்வளவு சுகமாக இருந்தது. கண்களை மூடியபடி மூச்சை ஆழ இழுத்தாள் மீரா. "இதோட வாசம் இருக்கே தேவா, அப்படியே ஆள மயக்கும்." ரசனையாக அவள் சொன்னதை புன்னகை முகத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் தேவா. "சரிதான், இதை தாண்டி நீ வரமாட்ட போல இருக்குது. அதற்கு அடுத்ததா ரோஜா தோட்டம் இருக்கு. அதையும் பார்க்கலாம். பிறகு வேணும்னா அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடலாம்." "சரி சரி வரேன்" என்றபடியே நடக்க ஆரம்பித்தாள். சற்று தூரத்தில் இருந்த தோட்டத்தில் இவளது கரம் பற்றி காட்டினான் தேவா. "இதோ வந்துட்டோம். இதுதான் எங்களோட ரோஜா தோட்டம். பன்னீர் ரோஜா மட்டும்தான் இங்கே விளைவிக்கிறோம். இதெல்லாம் மொத்தமாகவே தினமும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க." நிறைய ரோஜா பூ பூத்து மலர்ந்திருந்தது. அப்படியே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். "என்ன மீரா, இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா? அத்தனையும் பார்க்கும்போது உன் கண்ணு விரியறத பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது." கொஞ்சம் ரசனையுடன் அவன் சொல்வதாக தோன்றவும் வேகமாக அவனது முகத்தை திரும்பி பார்த்தாள். முகத்தில் பெரியதாக எதுவும் தெரியவில்லை. உதட்டோரம் இருந்த புன்னகை அவனது முகத்தை அவ்வளவு அழகாக காட்டியது. அவனது கேசம் தொட்டு விளையாடிய மாலை நேர காற்றா, அல்லது அந்த குளுமையான இதமான சூழ்நிலையா, அதையும் தாண்டி காற்றில் சுவாசிக்கின்ற இந்த இனிமையான வாசனை, ஏதோ ஒன்று அவனது முகத்தை அப்போது அவ்வளவு அழகாக காட்டிக் கொண்டிருந்தது. 2 நிமிடத்திற்கு மேல் அவனது முகத்தை பார்க்க முடியாமல் வேறுபுறமாக திரும்பியவள், "வீட்டுக்கு போகலாம் தேவா சார். நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும் இல்லையா? இருட்டு ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போக கொஞ்சம் சிரமமாயிடும்." "நீ சொல்றதும் சரிதான். வா மீரா" என்று சொன்னபடியே திரும்பி நடக்க ஆரம்பித்தான். மறுபடியும் வீட்டிற்குள் நுழைந்தவள் சற்று நேரம் தேவாவின் தந்தையிடம் பேசிவிட்டு புறப்பட்டாள்.
இன்றைய பொழுதில் தேவாவின் தந்தையை பார்க்கும்போது அவ்வளவு மரியாதை கொடுக்க தோன்றியது. இத்தனை வசதிகள் இருந்தாலுமே இன்னொரு திருமணம் செய்யாமல் மகனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அவர் நல்லவராக இருக்கக்கூடும். இப்படி மனதில் தோன்றவும் மரியாதை கலந்த பிரியம் அவர் மேல் தோன்றியிருந்தது. அது இவளது பேச்சிலும் வெளிப்பட்டது. சற்று ஆச்சரியமாக தேவா இவளை கவனித்து கொண்டிருந்தான். சற்று நேரம் பேசிவிட்டு புறப்பட செல்லும்போது அவரிடம் கூறினார், மீரா, உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும் போல இருக்குது. அவ்வளவு சுவாரஸ்யமாக நீ பேசுகிற. அடிக்கடி இந்த வயசானவனை பார்க்க இங்கே வருவியா? என்ன அங்கிள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? நிச்சயமாக நான் உங்களை அடிக்கடி பார்க்க வருவேன். என்னை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லக்கூடாது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னோட வீட்டுக்கு வர முடியுமா? சாயங்காலம் வரைக்கும் என் கூடவே இருக்கணும். என்ன சொல்கிறம்மா? என்னப்பா மீரா கிட்ட இப்படியெல்லாம் கேட்குறீங்க? அவள் கட்டாயமாக இந்த வாரம் வருவா. வருவதான மீரா என திரும்பி மீராவை கேட்டான். வரேன் தேவா. இப்போ நம்ம புறப்படலாமா? நேரம் ஆகிடுச்சு இல்லையா? என்னை விட்டுட்டு நீங்கள் திரும்பி வரணும்ல? ஆமாம் தேவா, சீக்கிரமாக போய் அந்த பொண்ணை விட்டுட்டு திரும்பி வந்துடு. மழை நேரமாக இருக்குது. இருட்டு நேரத்தில் தனியாக வர்றது அவ்வளவு சேஃப்டி கிடையாது. சரிப்பா என்று சொன்னபடி அவளை அழைத்து வந்தான். நீங்கள் ரொம்ப லக்கி தேவா சார். உங்கள் அப்பா அவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க. அவங்க பேசும்போதே தெரியுது நீங்கள் அவங்களுக்கு எந்த அளவு முக்கியம் அப்படின்னு. எனக்கே உங்கள் 2 பேரோட உறவு முறையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நீங்கள் 2 பேரும் பேசி கொண்டு இருக்கிறத பார்க்கும்போது. சரிதான் மீரா, எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நீங்கள் அப்பாவும் பேசும்போது நீங்கள் பேசுகிறத கேட்க அவ்வளவு நல்லா இருக்குது. நான் அப்படித்தான் ஒரு ஓரமாக இருந்து 2 பேரோட பேச்சையும் கவனித்தேன். நீ என்னடானா அப்படியே அதை எனக்கு மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற. எதுக்காக? எனக்காக இல்லாட்டி கூட பரவாயில்ல மீரா. அப்பாவுக்காக கொஞ்சமாக அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போ. எத்தனை நாளைக்கு தேவா இதெல்லாம்? உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் வரலாம். அதுக்கு பிறகு உங்களை கட்டிக்க போகிற பொண்ணு வந்துடுவா. அவள் கூட உங்கள் அப்பா ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்கள் அப்பாவுக்காகயாவது. உங்களுக்கு சின்ன வயசு, வெளியில் போய் வந்துட்டுருப்பீங்க. மற்றவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் வேகமாக போயிடும். ஆனால் வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு அப்படி இல்லை இல்லையா? நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். காலையில் சாயங்காலம் நேரம் வேணும்னா வேலைக்கு வர்றவங்க கிட்ட 2 ஒரு வார்த்தை பேசலாம். அதை தாண்டி எங்கேயும் அவ்வளவா போகிறது இல்லைன்னு தோணுது. அதனால் சொன்னேன். நீ சொன்ன அத்தனையுமே அப்பா கிட்ட அப்படியே சொல்லிடுறேன் மீரா. உங்களை பற்றி இப்படி சொன்னான்னு சொன்னால் அப்பா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்புறமா கல்யாணத்துக்கு கூடிய சீக்கிரமாகவே சம்மதம் சொல்லிடுறேன் சட்டென்று தேவா சொல்லும்போது சற்று மனம் வலிக்கத்தான் செய்தது மீராவிற்கு. எப்படியும் சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்வான் என்று அவன் வாயாலேயே சொல்லும்போது அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. சற்று சிரமப்பட்டு அவனது முகத்தை பார்த்து சிரித்தார். என்னாச்சு மீரா, அப்பப்போ ஒரு மாதிரியாக ஆகிடுற. உன்னோட முகம் கண்ணாடி மாதிரி. உன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறியோ அது அப்படியே முகத்தில் தெரியுது. என்ன வருத்தம்? உனக்கு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். எனக்கு என்ன வருத்தம் தேவா சார், நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தார். அங்கே வீட்டிற்கு சென்ற உடனேயே சகாயம் இவரிடம் கேட்டிருந்தார். என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட மனசில் இருக்கிறத சொல்லிட்டியா? அப்பா என்னப்பா நீங்கள் இவ்வளவு வேகமாக இருக்கிறீங்க? நான் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட உடனே சொல்லிட முடியும்? இவ்வளவு நாள் கழித்து இன்றைக்கி தான் பிடிவாதமாக வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் எப்போ தான் சொல்லலான்னு இருக்கிற? உனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது தேவா. நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும். இத்தனை நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நான் நல்லா தானே இருக்கிறேன். நான் நல்லா இருக்கும்போதே நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அப்பா இன்னும் ஒரு 6 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நிச்சயமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் முகத்தை பார்த்தா எனக்கு சொல்ல தைரியம் வரமாட்டேங்குது. நான் என்ன செய்ய? என்னோடய பையனுக்கு அத்தனை பயமா? இதை என்னால் நம்பவே முடியல தேவா. பயமெல்லாம் இல்லைப்பா. இது வேறு மாதிரியான ஃபீலிங். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே படபடன்னு இருக்குது. நான் சொல்லணும்னு நினச்சா கூட வார்த்தை வரமாட்டேங்குது. அவன் முன்னாடி தடுமாறுது. அதுதாண்டா காதல். இந்த உணர்வுக்கு பேர் தான் காதல். எப்போ நமக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம நேரில் பார்க்குறோமோ அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வரும் பாரு அந்த தடுமாற்றம், அதை தான் காதல்னு சொல்லுவாங்க. உன்னோட அம்மாவை பார்க்கும்போது கூட எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். அவளை முதல்ல பார்த்துக்கிட்டு வந்த பிறகு அவளோட ஞாபகமாகவே இருந்தது. மறுபடியும் அவளை எப்படி பார்க்கலான்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? அப்பா உங்களுக்குள்ள ஒரு காதல் கதை கூட இருக்குதா? இது வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்த சொன்னதே இல்லை. சொல்லுங்கப்பா என்று தந்தைக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தான். அருகில் இருந்த தலையணையை எடுத்து மடியில் வைத்தபடி சகாயம் சொல்ல போவதை கவனிக்க ஆரம்பித்தான்.